தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கி நம்ம விசுவாசிகள் எதிலெல்லாம் பெருக வேண்டும்னு சொல்லி நம்ம தியானிக்க போகிறோம். நம்ம எதிலெல்லாம் நம்மளை விருத்தி அடைய வேண்டும், பெருக வேண்டும்னு சொல்லி. முதலாவது, நீங்கள் அன்பில் பெருக வேணும்னு சொல்லி பிலிப்பியர் 1:9 சொல்லப்படுகிறது. அன்பில் பெருக வேண்டும், அன்பிலும் ஆவியிலும் எல்லா உணர்விலும் நான் பெருக வேண்டும்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அடுத்ததாக, இரக்கத்தில் பெருக வேண்டும். இரக்கம், சமாதானம், அன்பும் நமக்குள்ளே உண்டாகணும். யூதா 2:வசனம். அடுத்ததாக, கிருபையில் நம்ம பெருக வேண்டும். கிருபையும் சமாதானம் பெருக வேண்டும்னு சொல்லிட்டு 1 பேதுரு 1:1-2 சொல்லப்படுகிறது. அடுத்ததாக, கிறிஸ்துவின் பாடுகளும் ஆறுதலும் நம்ம பெருகணும், நமக்குள்ளே பெருகணும். கிறிஸ்துவனோட பாடுகளும் பெருகணும், ஆறுதலும் பெருகணும். அதுக்காக 2 கொரிந்தியர் 1:5 சொல்லப்படுகிறது. அடுத்ததாக, சபைகள் பெருக வேண்டும். நம் மூலமாக சபைகள் பெருக வேண்டும். எப்படின்னாக்கா, நம் மூலமாக சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைஞ்சு பயபக்தி உண்டாகணும். சபைக்கு பெரிய ஆறுதல் உண்டாகணும். அது நம்ம மூலமாக ஆண்டவர் அதை செய்வாங்க. அதுக்காக நம்ம பிரயாசப்படணும். அப்போஸ்தலர் 9:31. அடுத்ததாக, சமாதானம் பெருக வேண்டும். 1 பேதுரு 1:2 நம்ம பார்த்தோம். அடுத்ததாக, சீஷர்கள் பெருக வேண்டும். அப்போஸ்தலர் 6:1-7 ஊழியக்காரர்கள் பெருக வேண்டும். அடுத்ததாக, தர்ம காரியத்தில் நாம் பெருகணும். 2 கொரிந்தியர் 8 வாசிக்கும் போது, மக்கதோனியா சபை மிகுந்த உபத்திரவத்தில் இருந்த போதும் பணம் சேகரித்து விசுவாசிகளை ஊழியத்தை தாங்கினதாக நம்ம பார்க்கலாம். அதனால் தர்ம காரியத்தில் நாம் பெருக வேண்டும். அடுத்ததாக, தேவ வசனம் பெருக வேண்டும். அப்போஸ்தலர் 12:24 வேத வசனம் கேட்க கேட்க வேத வசனம் விருத்தி அடைய வேண்டும். அடுத்ததாக, நம்பிக்கையில் பெருக வேண்டும். ரோமர் 15:13 பார்க்குறோம். நம்ம விசுவாசம் நாளுக்கு நாள் பெருக வேண்டும்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்ததாக, நற்கிரியைகள் பெருக வேண்டும். 2 கொரிந்தியர் 9:8 வரை இருக்கிற வசனங்கள் பார்க்கும்போது நல்கிரியைகளில் நம்ம பெருக வேண்டும். அடுத்ததாக, மகிழ்ச்சியில் நம்ம பெருக வேண்டும். பிலிப்பியர் 1:25 என்ன வந்தாலும் நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அடுத்தாக, விசுவாசத்தில் பெருக வேண்டும். 2 தெசலோனிக்கர் 1:3 விசுவாசத்தில் நாம் பெருக வேணும், நம்பிக்கையில் பெருக வேணும், நற்கிரியைகளில் பெருக வேணும். அப்படியாக நிறைய காரியங்கள் சொல்லப்படுகிறது. இதிலெல்லாம் தர்ம காரியத்தில் தேவவசனத்தில் எல்லாம் பெருக வேணும். சமாதான கிறிஸ்துவின் பாடுகளும் ஆறுதலும் நமக்குள்ளே பெருக வேணும். இதெல்லாம் பெருகணும். அதுக்காக நாம் பிரயாசம் பண்ணணும், ஜெபிக்கணும், அநேகரை அதுக்குள்ளே வழி நடத்தணும். கர்த்தர் இந்த வார்த்தைகளெல்லாம் ஆசீர்வதிக்கட்டும். நீங்கள் பயபக்தியோடு இந்த ஆறுதல் பெருகும்படியாக இந்த காலங்கள் அதிகமாக ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.